தற்போதைய அண்மை செய்தி. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் கிருஷ்ணா எழும்பூரில் நீதிபதி தயாளன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப்பொருள் வழக்கில் தற்போது நடிகர் கிருஷ்ணா நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நடிகர் கிருஷ்ணாவை நீதிபதி தயாளன் முன்பு போலீசார் ஆஜர்படுத்தி இருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை தொடர்ந்து தற்போது நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள கிருஷ்ணா தற்போது நீதிபதி தயாளன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து தற்போது நடிகர் கிருஷ்ணாவையும் தீவிர விசாரணை மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகாக காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தி நண்பர்களுக்கும் நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக விற்பனை செய்யக்கூடிய அந்த கெவினும் உரிய ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக கிருஷ்ணா கெவினிடமிருந்து போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதுடன் அதனை நண்பர்களுக்கு பகிர்ந்ததாகவும் அதாவது காவல்துறையினுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த போதைப் பொருள் உட்கொள்பவர்களிடம் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து அது தொடர்பாக கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் உட்கொள்ளக்கூடிய அந்த இடம், நேரம் உள்ளிட்டவரையும் பகிர்ந்திருப்பதாகவும் தகவலை உறுதி செய்யப்படுத்தப்பட்ட பிறகுதான் தாங்கள் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இவர்களுடைய வங்கி பரிவர்த்தனை மற்றும் இதுவரை பயன்படுத்தப்பட்ட போதைப் பொருட்கள், விசாரணை சாட்சியங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நடிகர் கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகியோரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த உறுதி செய்யப்பட்ட பிறகாக தற்போது 1000 விளக்கு காவல் நிலையத்தில் இருந்து ஓமந்தூரார் நிலையத்திற்கு, அதாவது மருத்துவ நிலையத்திற்கும் அரசு மருத்துவமனைக்கும் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். அங்கிருந்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகாக எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் எழும்பூர் நீதிமன்ற வளாகத்திற்கு, குடியிருப்பு வளாகத்திற்கு வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதில் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து கிருஷ்ணாவினுடைய இந்த பகுதியிலும் 14வது எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் முன்னிலையில் தான் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைக்கான அந்த சாட்சியங்கள் மற்றும் அந்த டாக்குமெண்ட்டுகள் முழுமையாக கொடுக்கப்பட்டதன் பிறகாக நீதிபதி இடம் இருந்து வரக்கூடிய அந்த காவல் நீட்டிப்பு என்பது அதிகரிக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றன. அதே போல ரிமாண்ட் செய்யக்கூடிய அந்த நாட்களையும் அடுத்ததாக தெரிய வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது எழும்பூரில் இருக்கக்கூடிய நீதிமன்ற குடியிருப்பு வளாகத்தில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகிய இருவரையும் காத்திருக்கின்றனர். நீதிபதியின் அந்த கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கால அவகாசத்திற்கு உட்பட்டுதான் தற்போது இருவரையும் உள்ளே அழைத்து அந்த விசாரணை சாட்சியங்கள் முன்பு நிற்க வைக்கப்பட்டு நீதிபதி அந்த ரிமாண்டிற்கான அந்த காலகட்டங்கள் என்பதனை அடுத்த தகவலில் தெரிவிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.